ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரருக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய தள்ளுபடி அறிவிச்சிருக்கிறாங்க. என்னென்ன தள்ளுபடிகள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன சலுகைகள்லாம் முக்கியமாக இந்த 3 வகை ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு கிடைக்க போகுது, புதிதாக வந்த அறிவிப்பு என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரேஷன் கார்டுன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதுவும் இந்த எலெக்ஷன் டைமில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எதனால் ரேஷன் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல மகளிர் உரிமை தொகைக்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேஷன் கார்டில் புதுசாக ரேஷன் கார்டு நிறைய பேர் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகைக்கு ஆல்ரெடி விடுபட்டவர்கள் மறுபடியும் இப்போ முகாம் மூலமாக சேர்றீங்க. ஸ்டாலின் அவர்கள், அதாவது முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த முகாம் மூலமாக சேர்ற அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் எல்லாருக்குமே பொருந்தும். குறிப்பாக இந்த என்பிஹெச்ஹெச், ஏஒய்ஒய், பிஹெச்ஹெச்ஒய் இந்த 3 வகை கார்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சலுகைகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன சலுகைகள் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அதாவது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது. யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது, அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா விவசாய கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க. அதுவுமே யார் யாருக்கெல்லாம் அப்படின்றதையுமே நான் சொல்கிறேன். அதற்கு முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் ரேஷன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் எண்ணோட இணைச்சிருக்கணும். கண்டிப்பாக உங்கள் ரேஷன் கார்டு ஆதார் எண்ணோட இணைச்சிருக்கணும். அதுவும் இந்த எலெக்ஷன் டைமில் கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். ஏன்னா எல்லாமே இப்போ இதற்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் இவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே டைரெக்டாக அக்கௌண்ட்டு தான். அந்த மாதிரி தான் விஷயங்கள் நடந்துட்டு வருது. அதற்கு நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டை ஆதார் கார்டோடு இணைச்சிருக்கணும். அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், அதாவது ரேஷன் கார்டில் உங்களோட மொபைல் நம்பரை இணைச்சி இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வருது, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் மூலமாக தான் வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபோன் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டில் இருக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய ஆதார் கேஒய்சியை நீங்கள் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். உங்கள் ஆதார் எண்ணை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட இணைச்சிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த சலுகைகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக இந்த வறுமைக்கேட்டுக்கு கீழ் உள்ள ரேஷன் கார்டு அனைவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன், அப்புறம் பயிர்க்கடன், இந்த மாதிரி நிறைய கடன்கள் தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவு உங்களோட ரேஷன் கார்டையும் ஆதார் கார்டையும் அப்டேட்டில் வச்சுக்கோங்க. புதுசாக அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பரை இணைச்சி வச்சுக்கோங்க. முக்கியமாக உங்களோட ஆதார் கார்டுலேயும் உங்கள் ரேஷன் கார்டுலேயும் உள்ள மொபைல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா சேம் மொபைல் நம்பரை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நகைக்கடன், அப்புறம் பயிர்க்கடன், இந்த மாதிரி நிறைய சுய உதவி குழு கடன், இந்த மாதிரி நிறைய கடன்கள் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.